வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து. வகுப்பில் ஒரு மாணவர் கேட்ட கேள்வி. அதை பொதுவா நெறைய பேர் மனசுல இந்த கேள்வி இருக்கும். இது என்னுடைய பார்வைய நான் உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நான் ஜோதிடம் படிச்ச பிறகு ஒவ்வொரு நிகழ்வும் நான் மூச்சு விடும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, இல்ல நல்ல காரியம் பண்ணும்போது, எல்லா நேரத்துலயும் நான் ஜோதிடம் பார்த்து பார்த்து தான் நான் செயல்படணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வியே அர்த்தம் இல்ல. அதுக்கு தான் படிக்கிறோம். அதில ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. ஆனா ஒவ்வொரு நொடிக்கும் பார்க்கணுமான்னா, அவ்வளோ மூர்க்கத்தனமா பார்க்க வேண்டாம். அப்படின்னு பதில் சொல்லுவேன். இது என்னன்னா, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவங்க வந்து இந்த ஹோரை பார்ப்பாங்க. ஹோரைன்னா என்னன்னா, 24 மணி நேரத்துக்கு 24 ஹோரை வரும். ஒவ்வொரு ஹோரையும் நல்ல ஹோரை, கெட்ட ஹோரைன்னு பகுத்து வச்சிருக்கு. பாரம்பரிய ஜோதிடத்தில. இந்த ஹோரை பார்த்து இந்த ஹோரையில மட்டும் தான் நல்லது பண்ணுவேன். இந்த ஹோரையில மட்டும் தான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு நெறிமுறை வச்சிருக்காங்க. இதில என்ன சிக்கல் இருந்ததுன்னா, இவ்வளோ நல்லா ஹோரை பார்த்து பார்த்து நடந்தவங்களுக்கு, அவங்களுக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ல. ஆனா, அவங்க வீட்ல நெறைய வறுமையும், நெறைய நோய்களும், நெறைய பிரச்சனைகளும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நான் திட்டினேன். நான் இதெல்லாம் இப்ப சொல்லல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வ தான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நானும் ஜோதிடம் படிச்ச புதுசுல ஒவ்வொரு நிமிஷம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு? நாளைக்கு நாள் எப்படி இருக்கு? அப்படின்னு பார்க்குற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. ஏன்னா நம்ம பொதுவாவே ஜோதிட ஆர்வம்ன்றது அந்த தினப்பலன் பார்த்து பார்த்து பழகுனதுலேருந்து தான் இங்க ஜோதிடம் படிக்கவே வரும். இப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வ மிகுதியில நெறைய விஷயங்கள் செய்ய முயற்சி பண்றோம். இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜோதிடம் பயன்படுத்தணும். தினப்படிக்கு பயன்படுத்தணுன்றது வேற. தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றது வேற. ஏன்னா, இந்த இந்த மாரி ஒவ்வொரு நல்ல நேரம், நல்ல நேரம், நல்ல நேரம்னு பார்த்து பார்த்து செஞ்சீங்கன்னா, கெட்ட நேரம்னு ஒண்ணு இருக்குன்னு நீங்க நம்புறீங்கல்ல. என்ன பொறுத்தவரையும் அப்படி ஒண்ணும் இல்ல. நல்ல நேரம், கெட்ட நேரம்னு ஒண்ணு இல்ல. சரியா? அப்போ கெட்ட நேரம்னு நெனைக்கிற விஷயம், இன்னைக்கு கெடுதலா எனக்கு தோன்ற விஷயம், நாளைக்கு நல்லதா இருக்குது. இன்னைக்கு நல்லதுன்னு தோன்ற விஷயம், நாளைக்கு கெடுதலா இருக்குது. அப்ப எத நீங்க நல்லதுன்றீங்க, எத கெட்டதுன்னு சொல்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போனேன். அந்த இன்டர்வியூ வேலை கிடைக்கல. அன்னைக்கு எனக்கு ஒரே அழுகை. எனக்கு ஒரே சங்கடம். நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கலன்னு. அந்த வேலை கிடைக்காததுனால, ஒரு வைராக்கியமும், கோபமும் வந்து அப்புறம் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, பிசினஸ்ல ஓஹோன்னு வந்துட்டேன். இப்ப இது நல்லதா, கெட்டதா? அந்த வேலை கிடைச்சிருந்தா, நான் வேலைக்கே இருந்திருப்பேன். தொழிலா தொடங்கி நான் வேற மாரி பெருசா வந்திருக்க மாட்டேன். சரி, இந்த தொழில் நல்லதா? அப்படின்னா, 10 வருஷம் கழிச்சு அந்த தொழில் நலிவாய் போகுது. அப்ப அந்த தொழில் வந்து எனக்கு அதுக்கு மேல சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இப்ப வந்து வேலைக்கு போயிருந்தேன்னா நல்லது, தொழில் தொடங்குனது கெட்டதுன்னு ஆயிடுச்சு. இப்படி வாழ்க்கையில எது நல்லதுன்னு நெனைக்கிறோமோ, அது கொஞ்ச நாள் கழிச்சு கெட்டதா இருக்கும். எது கெட்டதுன்னு நெனைச்சோமோ, அது கொஞ்ச நாள் கழிச்சு நல்லதா தெரியும். நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை. அப்ப கெட்டதே வரக்கூடாதுன்னு நீங்க தடுக்க முடியும்னு நீங்க நம்புறீங்க இல்லையா? அங்க தான் ஒரு சில கோளாறுகள் இருக்கு. ஒரு சில கெட்டதுன்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது தான், அதிலிருந்து ஒரு அனுபவம் பெற்று, அடுத்து நல்லதுக்கு நகர்த்த முடியும். கரெக்ட்டா? இதுதான் வாழ்க்கை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு எல்லா கெடுதலையும் நான் தவிர்க்கிறேன்ற ஒரு குறுகின பார்வையிலிருந்து ஜோதிடத்த பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நம்ம சிக்கிக்குவோம் அதுக்குள்ளார. அப்படி சிக்கிக்காதீங்க. இந்த ஆண்டு, ஒரு குறிப்பிட்ட ஆண்டு, ஒரு ஏஎல்பி நட்சத்திர புள்ளி, ஒரு உதாரணத்துக்கு அவிட்டம் 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. இது வந்து நிகழ்காலம். இதுவரைக்கும் எனக்கு தெரியும். இந்த நேரத்தில எனக்கு புது ஆரம்பங்கள் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் எதெல்லாம் ஆரம்பிக்கணும், எது ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய ஜோதிட பலன்கள நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பலன் தெரிஞ்சு போச்சுல்ல, இப்போ என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் 12ல இருக்குது செவ்வாய், மகரத்தில இருக்குது செவ்வாய். அப்படின்னா, எனக்கு வந்து விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ நான் விரயத்த நோக்கி செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறனால, என்னுடைய பண விவகாரங்கள நான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா டெய்லி நான் பணம் விரயம் பண்ணக்கூடாது, பணம் விரயம் பண்ணக்கூடாது, இப்படின்னு ஃபோக்கஸ்குள்ளார போயிட்டீங்கன்னா, அதில என்ன சிக்கல் இருக்குதுன்னா, நீங்க எத தவிர்க்க விரும்புறீங்களோ, அது நடந்தே தீரும். இது இயற்கை பிரபஞ்ச விதி. இது புரியுதுங்களா? அப்ப எத தவிர்க்க விரும்புறீங்களோ, அது நடக்கும்போது, என்ன வேணுங்கிறத கவனம் செலுத்துறதுக்கு பதிலா, எத தவிர்க்கணும்னு புரிஞ்சுகிட்டு, அதிலேயே கவனம் செலுத்துறீங்க. அப்ப இது நீங்க எது கெட்டதுன்னு நெனைக்கிறீங்க, எத வேணான்னு நெனைக்கிறீங்களோ, அது நடந்தே தீர்றதுக்கு நீங்களே காரணமா அமைஞ்சிருவீங்க. இது புரியுதா சொல்றது? அப்போ இது வேண்டான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன வேணும்னு தேர்ந்தெடுங்க. எனக்கு அதிக வருமானம், எனக்கு நெறைய விரயம் வரும்னு தெரியுது. நெறைய வருமானம் தான் வழி. எனக்கு கடன் ஆகும்னு தெரியுது. அப்போ பணம் என்ன இருக்குதோ அதுக்குள்ளார தான் செலவு பண்ணணுன்றது வழி. இந்த மாரி புரிதலுக்கு தான் ஜோதிடமே தவிர, ஒவ்வொரு நொடியும் பார்த்து பார்த்து செயல்பட்டீங்கன்னா, உங்களால ஒரு பாராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. செயல்பட முடியாத தன்மையில போய் நின்னுடுவோம். அப்படி ஜோதிடம் பார்க்கக்கூடாது.
ஜோதிடம் பார்க்குறதுனுடைய நோக்கம் என்ன நடக்கும்னு புரிஞ்சு அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி என் வாழ்க்கை நடைமுறையை பயன்படுத்துறது. இப்போது நான் ஒரு இடத்துல போயிட்டுருக்கேன். இந்த இடம் டிராஃபிக் ஜாம் ஆகிடும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த டிராஃபிக் ஜாம் தாண்டின பிறகு தான் நான் நினச்ச இடத்துக்கு போக முடியும் எனக்கு தெரியும். இன்னும் 1 மணி நேரம் நான் டிலே ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும். இதுதான் ஜோதிடம். இதை தவிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. டிராஃபிக் ஜாமில் நின்றுட்டேன். ரைட். இப்போது இன்னும் ஒரு 1 மணி நேரம் இல்லை ஊர்ந்து தான் போக முடியும். டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்கார். இந்த 1 மணி நேரத்தை நம்ம மனசுக்குள்ளார இந்த டிராஃபிக்கில் இருக்கவங்களெல்லாம் திட்டிக்கிட்டே போக போகிறேன்னா, இல்லை இந்த நிமிஷத்துங்களை ஒரு புஸ்தகத்தை படிக்க போகிறேன்னா, இல்லை பக்கத்தில் இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற நிகழ்வுகளை பார்த்து ரசிக்க போகிறேன்னா, அங்கே ஒரு குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சிரிக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பேன். கடவுள் என்ன இந்த 1 மணி நேரம் நிதானத்துக்கு நிறுத்தி உன்னை சுற்றி இருக்க நிகழ்வுகளை பாருன்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைய ரசிங்க. பக்கத்தில் ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது, அதை பார்த்து ரசிங்க. அப்போது அந்த 1 மணி நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் இனிமையானதாக மாற்றுறது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த இனிமையாக மாற்றுறதுக்கு தான் படிக்க சொல்கிறோமே தவிர, நீங்கள் இல்லைன்னா பதட்டமாகி கோபப்பட்டு சங்கடப்பட்டு இன்னும் ஆத்திரமாகி இந்த டிராஃபிக் கிளியர் ஆன பிறகும் இந்த பதட்டமும் கோபமும் உங்கள் கூடவே தொற்றிக்கிட்டு வந்து அடுத்து நீங்கள் ஒருத்தர் யாராவது உங்களை தாண்டி வேகமாக போகிறத பார்த்து கோவப்பட்டு இவன் என்ன வேகமாக போகிறான், நான் இன்னும் வேகமாக போகிறான்னு போய் அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வை உருவாக்கிக்கிறது உங்கள் பொறுப்பு. அப்போது நிதானமாக மனசை வச்சுக்கிட்டு என்னுடைய சூழ்நிலைகளை அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடாப்ட் ஆக வேண்டிய இடங்களும் எனக்கு தேவைந்த சூழ்நிலைகளை நான் உருவாக்கிக்கிறதும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் தேவைப்படுது. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜோதிடத்தை பயன்படுத்துகிற இடம் எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த புரிதல் இல்லாத போது ஒவ்வொரு நொடியும் நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்லது கெட்டதுன்னு பார்த்து போனீங்கன்னா உங்களால் நகரவே முடியாது. வீட்டை விட்டே வெளியில் வர முடியாது. ஏன் மூச்சு விடுறதை பற்றி கூட யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மூச்சு விடுற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும். நல்லா கவனிங்களா வார்த்தைகளை. உங்கள் மூச்சு இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லை பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. பிரச்சனைகளை கையாள கற்றுக்கிட்டால் அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை. பிரச்சனையை கையாள தெரியாத போது தான் அது பெரிய பிரச்சனையாக நமக்கு இருக்குது. இந்த வார்த்தைகள் புரிஞ்சால் ஜோதிடம் பிரச்சனை என்னன்றதும் அதை எப்படி கையாளணுன்ற அந்த புரிதல் கொடுக்கறது தான் ஜோதிடத்தினுடைய நோக்கமே. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்த முடியும். வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை தினப்படிக்கு எப்படி வாழணும்னு இயல்பாக கற்றுக்குவீங்க. நீங்கள் செயற்கை எதுவும் நீங்கள் தடுக்கிறதும் நிறுத்துறதும் இல்லை. இங்கே நோக்கம் எப்படி செயல்படணுன்றதும் எப்படி அதை பயன்படுத்தணுன்றது தான் ஜோதிடத்தினுடைய நோக்கம். நன்றி.